வணக்கம். பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கு. அது என்எஸ்சியோட சர்க்குலரு ஜூலை மந்த்து இந்த சர்க்குலர் வந்திருக்கு. இதில என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி கரண்ட்லி தெர்ஸ்டேல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேக்கு 1 நாள் முன்னாடியே மாத்துறாங்க. ஸோ தெர்ஸ்டேல இருந்தது வெட்னஸ்டேக்கு மாறுது. எப்ப இருந்துன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வீக்ல இருந்து. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு வெட்னஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி செப்டம்பர் 6த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அந்த 2 இருக்கு இல்லைங்களா? வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் வெட்னஸ்டேக்கு மாறுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்ட் எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. இது வெட்னஸ்டே இப்ப தெர்ஸ்டேல இருக்கு. ரிவைஸ்டு எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேக்கு மாறுது. வெட்னஸ்டேக்கு மாத்துறாங்க. அதே மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா, ஸோ மந்த்லி அடுத்த குவார்ட்டர்லின்றதும் உங்களுக்கு மந்த்லியோட கான்ட்ராக்ட் தான் அது. சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. லாஸ்ட் தெர்ஸ்டே அன்னைக்கு தான் இதுக்கு எக்ஸ்பைரி வைக்கிறாங்க. வீக்லி எக்ஸ்பைரிக்கு மட்டும் தான் வெட்னஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி டேவா வருது. ஆனா மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? மந்த்லின்றது அந்த மந்தோட லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெட்னஸ்டே வராது. அந்த எக்ஸ்பைரி தெர்ஸ்டேல தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச். ஏன்னா நம்ம எப்பவுமே வெட்னஸ்டேன்ற மாரி அந்த திங்கிங்ல இருக்கக்கூடாது. வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் வெட்னஸ்டேக்கு மாறுது. அந்த மந்தோட கடைசி வீக் எக்ஸ்பைரி அது பார்த்தீங்கன்னா, தெர்ஸ்டேல தான் இருக்கு. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்ப அடுத்தடுத்த எக்ஸ்பைரி எங்கெங்க வருதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் இது புரோக்கர் சைட்ல இன்னும் சேஞ்ச் ஆகல. எப்ப சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர் 4த் அப்புறம் தான் அது எஃபெக்டிவ். ஸோ மண்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் ரிவைஸ் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபர்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி 7த்ல இருக்கணும் ஆக்சுவலா. ஸோ 7த் தெர்ஸ்டே. ஸோ 7த் தெர்ஸ்டே. ஸோ தெர்ஸ்டே இருக்கணும். ஆனா ரிவைஸ்டு பார்த்தீங்கன்னா, 6த்துக்கு மாறுது. வெட்னஸ்டேக்கு மாறுது. அதேமாரி அடுத்தடுத்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீக் எக்ஸ்பைரி. செகண்ட் வீக் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 13க்கு மாத்துறாங்க. அடுத்த வீக்கோடது பார்த்தீங்கன்னா 20க்கு மாறுது. ஸோ இந்த மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 27 வரணும். 27 தான் வெட்னஸ்டே. ஆனா மந்த்லி எக்ஸ்பைரியா வரதுனால, அது பார்த்தீங்கன்னா தெர்ஸ்டேக்கு மாத்திருவாங்க. அது மட்டும். ஸோ அதேமாரி மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெர்ஸ்டேக்கு மாறும். இது செப்டம்பரோட மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்தோம். அதேமாரி ஆ அக்டோபரோட எக்ஸ்பைரி இது. ஸோ அக்டோபரோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, 26த் அன்னைக்கு இருக்கு. அக்டோபர். அக்டோபரோட கடைசி எக்ஸ்பைரி. ஸோ கடைசி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 26த். ஸோ அதனால உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தெர்ஸ்டேல தான் இருக்கும். வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் வெட்னஸ்டேக்கு மாறுது. ஸோ அதுக்கேத்த மாரி உங்களுடைய ஷெட்யூல் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வீக் ஃபுல்லாவே எக்ஸ்பைரி டே தான். ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பைரின்றது வருது. மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் எக்ஸ்பைரி. டியூஸ்டே டியூஸ்டேல ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. வெட்னஸ்டேக்கு பேங்க் நிஃப்டி. தெர்ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி. ஸோ இங்க தெர்ஸ்டேல நிஃப்டின்னு வருது இல்லையா? ஆனா உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்ட்ல கடைசி வீக்கோட எக்ஸ்பைரி நிஃப்டியும் இருக்கும், பேங்க் நிஃப்டியும் இருக்கும். சரிங்களா? தெர்ஸ்டேல லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரில. அத ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரைடேக்கு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும், பேங்க் எக்ஸும். ஸோ மண்டே டூ ஃப்ரைடே எல்லா நாளுமே எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.